பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 கொரிந்தியர் 1:24 ஆகிலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24 எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவருடைய சீசர்களையும் வீடுதோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தவன் தான் சவுல் என்ற பவுல். மேலும் சேவானை கொலை செய்ய சம்மதித்து கொன்றவன் தான் இந்த பவுல். இந்த பவுல் தான் மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். தன்னுடைய ஆடைகளை கழற்றி நோயுற்றவர்கள் மேல் போட்டபோது அவர்கள் சுகமடைந்தார்கள். விஷப்பூச்சிகள் கடித்தும் அவருக்கு சேதமில்லை. சிறைச்சாலை கதவுகளும் தானாகவே அவருக்கு திறவுண்டன. அவனை கொலை செய்ய தேடியவர்களுக்கு மத்தியில் அவர்களை கடந்து போனார். இந்த பலனும் ஞானமும் பவுலுக்கு எப்படி வந்தது? சவுல் என்றவனை அப்போஸ்தலன் ஆகும்படி பவுலாக அழைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் தேவ பலனும் தேவ ஞானமும் உண்டாயிற்று. ஆசாரிய ஊழியத்துக்காக ஆரோன் கர்த்தரால் அழைக்கப்பட்டார். எனவே அவருக்கு தேவ பலனும் தேவ ஞானமும் இருந்தது. தாவீதை தன்னுடைய ஜனத்துக்கு ராஜாவாக அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார். எனவே அவருக்கு தேவ பலனும் தேவ ஞானமாய் இருந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காகவும் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காகவும் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்மை அழைத்த கர்த்தர் நம்மோடு ஐக்கியமாய் இருப்பதால் தான் நமக்கு அவருடைய அன்பையும் கிருபையின் வரங்களையும் பலனையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எனவே பவுல் சொல்லியபடி கர்த்தரால் அழைக்கப்பட்ட நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். ஆதலால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய சொந்த ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் என்ற விசுவாசத்தில் உறுதியாய் எல்லா காரியங்களையும் ஜெபித்து தேவ பலத்தோடு தேவ ஞானத்தோடு செய்து எதிலும் எல்லாவற்றிலும் ஜெயமுள்ளவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மால் அழைக்கப்பட்ட உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய ஜனமாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீரே தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.